من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل الله المشرق والمغرب يهدي من يشاء إلى صراط مستقيم. سيقول Sinja besar is soon. Yakulu will say. Sufahaவு ஏற்கனவே வந்திருக்கிற வார்த்தை foolish ones or fools. மினன்னாசி among the people. இப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அல்லாவும் சொல்றான். இந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணாங்க. மாவல்லாகும் வாட் ஹேஸ் டேர்ன்ட் தெம் ஃப்ரம் தேர் கிப்லா. இது நாள் வரைக்கும் முஸ்லீம்கள் ஒரு கிப்லாவில் இருந்தாங்களே, இந்த கிப்லால இருந்து எது அவர்களை மாத்தியது அப்படின்னு சுஃபஹாவு ஃபூலிஷ் பீப்புள், மூடர்கள், அறிவில்லாதவர்கள் இப்படி விமர்சனம் வைப்பார்கள். அல்லத்தி விச் தே வேர் அப்பான் இட். சூன் will say the foolish ones among the people what wallahu. வல்லா மீன்ஸ் டர்னிங். அண்ட் கிப்லத்தையும், கிப்லாவை நீங்க கிப்லான்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் ஆஃப் தி பிரேயர் ரொம்ப லென்த்தா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கிப்லா இட்ஸ் எல்லா முஸ்லீமுக்கும் தெரிஞ்ச வார்த்தை, அதனால கிப்லா. which they were upon it, which they were upon it. Now Allah is replying to this statement of people. Say, for Allah only belongs the Mashriq wal Maghrib, the east and the west belongs to Allah. So it is now the decision of Allah, and He has all rights to change the direction. That's what Allah is trying to say. Yahdi, and He guides whomever He wills, ila sirat al-mustaqim, towards the path state. விரைவில், சீனுக்கு விரைவில் சேர்த்துக்கணும். விரைவில் கூறுவார்கள் சுபஹாவு அறிவினர்கள், இல்லாட்டி முட்டாள்கள், மினன்னாசி மக்களிலிருந்து, மா வல்லாகும் எது எது அவர்களை திருப்பியது. வல்லா திருப்பியது, ஹும் இருக்கனால அவர்களை திருப்பியது. அவர்களுடைய கிப்லாவை விட்டு எது அவர்களை திருப்பியது, எதில் அவர்கள் இருந்தார்களோ அதன் மீது. குல் கூறுவீராக, அல்லாவிற்கே உரித்தானது கிழக்கு பகுதி மேற்கு பகுதி. நேற்று இந்த கிப்லாவை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ சம்படி கேன் புட் இட் ஆன் சாட். எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷனுக்கு இந்த கிப்லா மாறுனுச்சு அஸ் அ பிரீஃபா. யஹதி நேர்வழி காட்டுகிறான் எவருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ, இலா சிராத்தில் முஸ்தகீம் நேரான பாதையில் பக்கம் அல்லாஹ் தன் நாடியவர்களை நேர்வழி காட்டுகிறான். யா சம்படி கேன் பிரசன்ட் நவ். The next ayat is the most important ayat for a Muslim as such. The responsibility of a Muslim in a Muslim ummah has been elaborated the next ayat. இந்த ரெண்டாவது, இந்த 143வது ஆயத் ஒரு மூமீனுக்கான மிகவும் முக்கியமான, ஒரு மூமீன் தன்னுடைய தோள்கள் சுமந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமையை குறித்து எல்லாம் இந்த பகுதியில் பேசுகிறார். ரொம்ப அரிதிலும் அரிதாகினது இது முஸ்லீம் சமூக மத்தியில் என்னது பேசப்படக்கூடிய செய்தி. இங்க அல்லாஹ் நம்மளுடைய கடமையை குறித்து இங்க பேசுகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒருவர் இஸ்லாத்திற்கு நுழைய வேண்டும் என்றால், அவர் முஸ்லிம் குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் சரி, அவர் இஸ்லாத்துக்கு நுழையணும் அப்படின்னா அவர் ஷஹாதா சொல்லணும். என்ன ஷஹாதா சொல்லணும்? அஷத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஷத் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒரு ஷஹாதா சொல்லணும். அந்த ஷஹாதாவிற்கான ஷுஹதா அலன்னாஸ், மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் இங்கே பேசுகிறான். கசாலிக்க இந்த உம்மத்து இருக்கிறதே ஏனைய உம்மத்துகள் போல் அல்ல. கசாலிக் அண்ட் தஸ் we have made you. This you refers to what? Somebody can put it on chat. You refers to what? The you refers to what? Ummatan wasatan. This is an important title Allah gives for this ummah. Is another. They are a very nation, a ummah which is balanced in balanced ummah, balanced nation. இதற்கு முந்தைய சமூகங்கள் போல் இந்த சமூகம் இல்லை. இந்த இந்த உம்மத்தை அல்லாஹ் மிகுந்த பேலன்ஸ்டாக, மிகுந்த நேர்த்தியாக அல்லாஹ் கட்டமைத்திருக்கிறான். இவர்கள், இந்த உம்மத்திற்கு ஒரு கடமை இருக்கிறது. ஏனைய உம்மத்துகளுக்கு இருந்ததோ இல்லையோ, ஆனால் இந்த உம்மத்தின் மீது ஒரு கடமை இருக்கிறது. என்ன? that you may become witnesses. நீங்கள் சாட்சியாளராக ஆக வேண்டும். அலன்னாசி மக்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கும் சரி, நீங்கள் சாட்சியாளராக ஆக வேண்டும். இந்த யூ ரெஃபர்ஸ் டு எல்லா ரீடர்ஸ் ஆஃப் தி குரான். இந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் போயிருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உம்மத்தை வசத்தாக, நடுநிலை சமுதாயமாக நீங்கள் என்னது கட்டமைக்கப்படுங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நீங்க என்னது போக முடியாது. நிறைய சமூகங்கள் இருக்கிறது, ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் திறந்து விட்டு ஒட்டுமொத்த உலக வாழ்க்கை தான் என்னது சதாவும் என அதன் பின்னால் போகக்கூடிய சமூகங்கள் இருக்கிறது.
சில சமூகங்கள் இருக்கிறது ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையை ரெனௌன்ஸ் பண்ணிட்டு அவர்கள் என்னது ஆன்மீகத்தின் பால் மாத்திரம் என்னது அவர்கள் கடைபிடிப்பவர்களாக பார்க்க முடிகிறது. ஆனால் இஸ்லாத்தில் எல்லாத்திலும் எல்லாவற்றிலும் நடுநிலைமை இருக்கிறது. எல்லாவற்றிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறான், யார் சொல்ல நான் இது மேல என்னது இரவு முழுக்க நான் தொழுக போகிறேன், என் மனைவியுடன் சேராமல் இருக்க போகிறேன், நான் வாழ்நாள் முழுக்க நோன்பு வைக்க போகிறேன்னு ஒரு சஹாபி வந்து சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதற்கு மறுத்து சொல்கிறார்கள், நான் சில நாட்கள் நோன்பு வைக்கிறேன், சில நாட்கள் நான் நோன்பு வைப்பதில்லை, நான் எனது மனைவிகளுடன் இருக்கிறேன், நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறேன், நான் சிறிது நேரம் தொழுகிறேன், சிறிது நேரம் எனது உறங்கவும் செய்கிறேன் என எல்லாவற்றிலும் நடுநிலையாக தான் இருந்ததாகவும், தன்னை விட ஒரு இறையச்சவாதி இந்த சமூகத்திற்கு இருக்க முடியாது. எனவே அவர் எதை பேலன்ஸாக எதனை பெஞ்ச்மார்க்காக வைத்துட்டு போனாங்களோ அதுதான் அளவீடு. அதனைத்தான் நான் சொன்னேன், தட் யூ மே பிகம் விட்னஸஸ் ஓவர் தி பீப்புள் அண்ட் வில் பி தி மெசஞ்சர். This messenger, the messenger, this messenger refers to none other than another Prophet Muhammad sallallahu alaihi wasallam அலைக்கும் ஷஹீதா. எப்படி இந்த தூதர் உங்களுக்கு ஷஹீதாக இருந்தாரோ, சாட்சியாளராக இருந்தாரோ, தான் வாழ்நாள் முழுக்க தான் எந்த பணியை எடுத்துக்கொண்டாரோ 23 ஆண்டு காலத்தில் அந்த பணியை சற்றும் இஞ்சிற்று குறைவில்லாமல் எப்படி இந்த தூதர் செய்தாரோ, உங்களுக்கு எல்லா துறைகளை குறித்தும் அவர் என்னது அவர் பேசிவிட்டு சென்றிருக்கிறாரோ, அது போல அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் பற்றி பேசுவதை போல, எல்லாவற்றுக்கும் சாட்சியாளராக இருந்ததை போல, தன் வாழ்நாளில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்வது போல என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பேட்டி கேட்டா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கான குலுக்குல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனுக்கான என்னது நடமாடும் குர்ஆனாக, குர்ஆன் எதனை சொன்னதோ அதனை பிரதிபலிக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்வது போல் இங்கே நமக்கான ஒரு பணி இருக்கிறது. எல்லா துறைகளை குறித்தும் உள்ளது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிவிட்டமையால் நாம் அதனை நமது வாழ்நாளில் யாருக்கு செய்ய வேண்டும்? அலன் நாசி, முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, நாம் பிறந்திருக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு மாத்திரமல்ல, உலக மக்கள் முழுவதற்கும். அப்படின்னா இங்கே அவர்கள் முஸ்லீமாக பிறந்திருந்தாலும் சரி, பிறக்காவிட்டாலும் சரி, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய பணி இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு இந்த தூதர் அந்த மார்க்கத்தை எத்தி வைத்திருக்கிறார் என்பதனால் இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் எல்லாரையும் குழுமருக்கு செய்யும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எல்லா செய்தியை குறித்தும் உங்களுக்கு பேசிவிட்டேனா என கேட்க, அதற்கு ஒட்டுமொத்த சஹாபா கூட்டமும் சொன்னது, யார் ரசூலுல்லாஹ் அனைத்தையும் பற்றி பேசிவிட்டீர்கள் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதா விரலை உயர்த்தியவனாக, இதோ இதை நான் என்னது இதனை நான் சாட்சியாக காட்டுகிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைத்தான் என்னது இந்த ஆயத்துகளுக்கு என்ன தப்சீராக நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த கடமை என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை நமக்கு வாழ்ந்து காட்டுறதுக்கு சென்றிருக்கிறார்களோ அந்த செய்தியை நாம் வாழும் காலத்தில் நமது உலக மக்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய, நம்மோடு வேலை பார்க்கக்கூடிய, நம்மோடு அலுவலகில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, உறவுகளில் இருக்கக்கூடிய, ஊரில் இருக்கக்கூடிய, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மகத்தான பணி இருக்கிறது. அதனைத்தான் நல்லா சொன்னேன். இப்போ இந்த ஷிஃப்ட் ஆஃப் இதில் பேரடைம் ஷிஃப்ட் நடந்திருக்கிறது துன்யாவில். பேரடைம் ஷிஃப்ட் இது நாள் வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. அது என்ன ட்ரெண்டு? பனி இஸ்ரவேலர்களில் ஒரு தூதர் வருவார், ஒரு தூதர் இறந்து போயிட்டா இன்னொரு தூதர் வருவார், அவருக்கு பிறகு இன்னொரு தூதர் வருவார். ஆனால் இங்கே ஒட்டுமொத்த இந்த ஸ்ட்ராட்டஜியும் எல்லாம் இங்க என்ன செஞ்சிருக்கான், மாத்திருக்கிறான். எப்படி மாத்திருக்கான்? இதற்கப்புறம் எந்த தூதரும் வரமாட்டார். இந்த தூதருடன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர்கள் முற்றுப்பட்டு விட்டார்கள். அவருடன் செய்தி என்றது முற்றுப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு வகி வரப்போவதில்லை. இதற்கு பிறகு புதிய சட்டங்களை ஏற்றவோ அழிக்கவோ மாற்றவோ யாருக்கும் இந்த அதிகாரமும் இல்லை. அப்படின்னு ஆன பிறகு இதனை உலகிற்கு பிரகடனப்படுத்துவதற்கு இது போல எனது கிப்லா மாற்றத்துக்கான அவசியம் இருக்கிறது என்பதைத்தான் அல்ல இந்த பகுதி எனது நமக்கு மறைமுகமாக சொல்கிறது. ஒமா ஜால்னா நாட் வி மேட் தி கிப்லா, எந்த கிப்லா? பைத்துல் முகத்தஸ் சரி, which you wear upon it except, இதற்கு முன்னால் நீங்கள் ஒரு கிப்லாவில் இருந்தீர்களே அதனை பற்றி எல்லாம் சொல்றேன். except that we make evident who is really following this messenger. இந்த கிப்லா மாற்றம் நேற்று பேசுவது போல கிப்லா மாற்றம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சர்ச்சை என்னது ஏற்படுத்திய நிகழ்வுகளில் இந்த கிப்லா மாற்றம் ஒன்று. நிறைய விமர்சனத்துக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளானார்கள். அதனைத்தான் நல்லா சொல்றேன், இதனை டெஸ்டாகவே செஞ்சோன்னு சொல்றான்ல. இதனால் வரைக்கும் இந்த பைத்துல் முகத்தஸை இப்பொழுது காபத்துல்லாவை நோக்கி மாற்றி இருப்பதன் மூலமாக நாம் உலக மக்களுக்கு என்னது காட்ட விரும்புகிறோம், எவர் உண்மையில் who that we make evident ன்னு சொல்லலாம், that we make know who is really following the messenger. தூதரிடமிருந்து ஒரு செய்தி வந்தால் அவரை அப்படியே பின்பற்றுபவர் யார் இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக இந்த கிப்லா மாற்றம் நடந்ததாக இங்க சொல்றேன். Then the one who turns back upon his heels, it turns back upon his heels. Generally it's an idiom. I want people to give a guess on what does it mean. அவர்களுடைய
குதிங்கால்கள் மீது திரும்பி விட்டவர்களாக போயிடுறாங்களா, இல்ல இந்த தூதர் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏத்துக்கிட்டு அதனை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்களா என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காகவே இந்த மாற்றத்தை செஞ்சோன்னு அல்லாஹ் சொல்றான். ஃபர்தர் அல்லாஹ், ஐ வாண்ட் யூ பீப்புள் டு கிவ் அ கெஸ் இந்த டர்ன் பேக் அப்பான் ஹிஸ் ஹீல்ஸ் அப்படிங்கிறது எதனை சொல்றான் அல்லாஹ். இன் கேனத் and it is, yeah, it is very difficult for people to really digest this decision of another Allah subhanahu wa ta'ala to change the qibla. That's what Allah is saying. And indeed it was really surely the hardest except upon those who have been guided. அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்து நாடினானோ, யாரை நேர்வழிப்படுத்தினானோ அவர்களை தவிர பிற மக்களுக்கு இது மிகுந்த கடினமாக இருந்தது. வமா கேன் அல்லாஹ். அண்ட் ஃபர்தர் there was one statement. அப்போ இது நாள் வரைக்கும் கிபிலாவை பைத்துல் முகத்தஸை நோக்கி அவர்கள் தொழுது வந்த அந்த வணக்க வழிபாடுகள்லாம் வீணா போயிருமா அப்படின்னு விமர்சனம் வைக்கப்பட்டா அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், நாட் இஸ் அல்லாஹ் இஸ் கோயிங் டு லெட் கோ வேஸ்ட் யுவர் ஃபெய்த். அப்படின்னா இதற்கு முன்னால் செய்த எந்த அமல்களும் வீணாக்கப்பட மாட்டாது, எந்த நன்மைகளும் வீணாக்கப்பட மாட்டாது. இதுல உங்களுக்கு நலவு இருக்கிறது. வெரிலி இன்னல்லா வெரிலி அல்லாஹ் பின் நாசில ரவுஃப் ரஹீம் வித் மேன்கைண்ட் இஸ் ஷுவர்லி மோஸ்ட் கைண்ட் அண்ட் மோஸ்ட் மர்சிஃபுல். இதுல பெரிய ஒரு ஒரு விஷனரி இது இருக்கிறது. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த வகி வந்த பொழுது, இந்த சட்டம் ஏற்றப்பட்ட பொழுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு ஃபார் சைட்டட்னஸ் இருக்கு. அல்லாஹ் உங்கள் மீது என்னது மிகுந்த அன்புடையவனாகத்தான் என்னது இந்த சட்டத்தை உங்களுக்கு தந்திருக்கிறானுங்கிற இவ்வளவு விளக்க உரை. பொதுவாக என்னது குரான்ல ஜென்ரலா ஷரியா ரூல்ஸ் அப்படியே டிக்ளரேஷன் மாதிரி என்னது அறிவிப்பு மாதிரி சொல்லிட்டு போற ட்ரெண்டை தான் நீங்க பார்க்கலாம் குரான்ல. ஆனா இந்த இந்த டாபிக் மட்டும் ரொம்ப டீட்டெயில்டா திருப்பி 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 ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக முஃபஸிர்கள் சொல்லுவது அவ்வளவு சர்ச்சையாக என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய டைம்ல இருந்ததினால் இத்தனை கன்வின்சிங் ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ்விடம் இருந்து என்னது இந்த ஒற்றை வகிக்கு என்னது ஒற்றை ஷரியத் ரூலுக்கு என்னது வர அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக நாம் பார்க்கிறோம். கசாலிக்க இன்னும் அவ்வாறுதான் நாம் ஆக்கியிருக்கிறோம் உண்மை அப்படின்னா இந்த உங்களை அனைவரையும் இங்க அல்லா அக்கிபைஹி அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு குதிங்கால்கள் மீது. அந்த இடியம்க்கு என்ன மீனிங்னா நீங்கள் இதற்கு முன்னால் இருந்த மார்க்கத்துக்கு போய் விடுவீங்களோ அப்படின்னு பார்ப்பதற்காக உண்மையிலேயே இந்த இந்த வகியை ஏற்றுக்கொள்ள ஜீர்ணிக்க முடியாத பலர் முர்த்ததாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள் என்ற அந்த காட்சிகளை எல்லாம் எனது வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே அதனைத்தான் நல்லாவும் சொல்றான். மேலும் இன்னும் நிச்சயமாக நாம் ஆக்கினோம் உங்களை சமுதாயமாக நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். எந்த எக்ஸ்ட்ரீமிசமும் போவாத எல்லாவற்றிலும் என்னது நீங்கள் சேமிக்கவும் செய்ய வேண்டும், செலவும் செய்ய வேண்டும், நோன்பு வைக்கவும் வேண்டும், நோன்பு விடவும் வேண்டும், தொழுகையிலே அத்துணையிலும் என்னது நீங்கள் சம்பாதிக்கவும் வேண்டும், என்னது உங்கள் வீட்டிற்கும் செலவு செய்ய வேண்டும், நாட்டிற்கும் செலவு செய்ய வேண்டும், மார்க்கத்திற்கும் செலவு செய்ய எல்லாவற்றிலும் நடுநிலை, எல்லாவற்றிலும் நடுநிலை ஆக உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். எதற்காக? நீங்கள் இருப்பதற்காக. உங்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாக உலக மக்களுக்கு நீங்கள் சாட்சியாளராக இருக்க வேண்டும். இதனை இன்னொரு டேர்ம்ல கூட இந்த சுகதாவை பார்க்கலாம். அதாவது இப்பொழுது அல்லாவும் தூதரும் ஒரு கேஸ்ல இருந்திருந்தா அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அது போல உங்களுடைய நடவடிக்கைகள் என்னது முஸ்லிம் சமூகத்தில் மாத்திரமல்ல உலக சமூகத்தின் முன்னால் உங்களுடைய நடவடிக்கை அப்படி இருக்க வேண்டும். தூதர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாரோ, தூதர் இருந்திருந்தால் எதனை செய்திருப்பாரோ, எதனை செய்யாமல் இருந்திருப்பாரோ அது போல ஒரு லைஃப் ஸ்டைல் என்னது உங்களுக்கு ஆக்கியிருக்கணும். நீங்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கு உலக மக்களுக்கு நீங்கள் சாட்சியாளராக ஆக வேண்டும். எது போல இன்னும் இருப்பார் தூதர் உங்களுக்கு எப்படி சாட்சியாளராக இருந்தாரோ அது போல. வமா ஜால்னா இன்னும் நாம் ஆக்கவில்லை கிப்லாவை எதில் நீங்கள் இருந்தீர்களோ அதன் மீது தவிரவே நாம் அறிவதற்காக எவர் உண்மையில் பின்பற்றுவார் இந்த தூதரை என்பதை தெரிந்து கொள்வதற்காகும். பிறகு எவர் திரும்பி விடுகிறார் அவருடைய குதிங்கால்களின் மீது அப்படின்னா அவர் எந்த பாதையின் பக்கம் வந்தாரோ. இந்த குதிங்கால்கள் மீது எப்படி பார்க்கலாம்னா ஒரு நீங்க நடந்து வரீங்க ஒரு பாதை, அதுல பாதையினுடைய என்னது அச்சு பாதத்துடைய அச்சுப்படுது. இப்ப அந்த அச்சுப்படுற அந்த பாதையிலேயே நீங்க திரும்பி போனீங்கன்னா எங்கிருந்து ஆரம்பிச்சீங்களோ அங்க வந்துடுவீங்க. அதனைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்கள் எந்த மார்க்கத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தீர்களோ பிறகு அந்த பழைய மார்க்கத்துக்கே போயிடுறீங்களா அப்படின்னு பார்ப்பதற்காக செய்தோம் சொல்ல. நிச்சயமாக இது மிக பெரிதாக இருந்தது, இல்லாட்டி மிக கடினமாக இருந்தது. தவிரவே எவர்கள் மீது அல்லாஹ் நேர்வழிப்படுத்தினானோ அவர்களை தவிர இன்னும் இருக்கவில்லை. அல்லாஹ் வீணாக்குபவனாக உங்களுடைய நம்பிக்கைகளை எல்லாம் வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மக்களின் மீது ரவுஃப் ரஹீம் மிகுந்த இரக்கமுடையவனாகவும் மகா கருணையாளனாகவும் இருக்கிறான். somebody can present. Indeed, we have seen you turning your face towards the sky. And surely we shall turn you towards the Qibla Tarzaha that you will be pleased with.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக எனது காபத்துல்லாவை போய் தொழுவ போனதையும், காபத்துல்லா தொழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது வரும்போது எவ்வளவு தூரம் வரை திரும்பி திரும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது அந்த காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எது வரைக்கும்னா அவரோட கண் பார்வை என்னது கண் பார்வையில காபத்துல்லா படும் வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னது திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. செய்தியெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப இயற்கையாகவே காபத்துல்லா மேல ரொம்ப அஃபெக்ஷனேட் இருந்துச்சு. இப்போ அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அல்லாஹ் எப்படியாவது என்னது இது போல ஒரு கிப்லா மாற்றத்தை ஏற்படுத்தி விட மாட்டானான். இந்த வகி மாத்திரம் என்னது நீங்க ரொம்ப வித்தியாசமா பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வகி, இது போல ஒரு வகி வந்துராதான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக்கத்தோடு என்னது வானத்தை பார்த்ததாக இங்க அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப வானத்தை நம்ம எப்படி துவா செய்யும்போது வானத்தை பார்க்கிறோமோ அல்லாஹ் தந்திர மாட்டானான்னு, அது போல தூதர் என்னது இந்த கிப்லா மாற்றம் நடந்து விடாதா என ஏங்கும் விதமாக என்னது வானத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள் எனவும் இப்போ அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அதனை எதிர்பார்த்திருந்தீர்கள், அதன் பக்கமே என்னது உங்களுடைய கிப்லா திருப்பப்பட்டு விட்டது. தென் ஷுவர்லி வி ஷல் டர்ன் யூ தி கிப்லா தர்சாஹா விச் யூ வில் பி ப்ளீஸ்ட் வித். எதனை நீங்கள் ரொம்ப பிரியப்படுறீங்களோ அதன் பக்கம் நீங்க என்னது திருப்பப்படுகிறீர்கள். இதோ இந்த அறிவிப்பு வருகிறது, வள்ளி ஸோ டர்ன் யுவர் ஃபேஸஸ் ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். இந்த ஷத்ரங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை இங்க. இங்க அல்லாவோ இல்லாவோ அல்லா யூஸ் பண்ணல, ஷத்ர அப்படிங்கிற இதுக்கு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணா பக்கம். அதாவது மஸ்ஜிதுல் ஹரம் சொல்லக்கூடிய காபத்துல்லா எங்க இருக்கிறதோ அதன் பக்கம் உங்களுடைய முகத்தை என்னது திருப்ப வேண்டும். அப்படின்னா நீங்க எக்ஸாக்ட்லி என்னது டிகிரிஸ் பீப்புள் கால்குலேட் பண்றாங்களே அது அந்த அளவுக்கான அக்யூரசி தேவையில்லை அப்படின்னு வாதாடுபவர்கள் இந்த ஷத்ரங்கிற வார்த்தை தான் என்னது எடுத்துக்கிறாங்க. அதன் பக்கம் இருந்தால் மாத்திரம் என்னது போதுமானது. வள்ளி ஸோ டர்ன் யுவர் ஃபேஸஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மஸ்ஜித் அல் ஹரம் வஹைசு. And wherever you are, you can be in any part of the world. That's what today we follow it. Our 24 bars went round the clock throughout the year. This happened. Wahaisu, wherever you were, you then turn your faces towards it. This it refers to none other than Masjid al-Haram, which we see it in day in and day out during our prayers. We turn our direction towards Qibla. And verily those who were given the book surely will know. For example, யாருக்கு வேதத்தினுடைய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தெரியும், surely will know that it is the truth from their Lord. இது ஏதோ குழப்பம் செய்வதற்காக இந்த இது வரல, இது அல்லாஹ்விடம் இருந்து உண்மைதான் வந்திருக்கிறது, இதுல ஒரு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் இதனை உணர்ந்து கொள்வார்கள். அம்மா அல்லாஹு பிகாஃபிலின், not Allah is unaware about what they do, which means the kind of conspiracies, the comments and kind of allegations, criticism that has been posted against Prophet sallallahu alaihi wasallam for changing this qibla direction. இத people have இந்த போல ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இது வந்துராதான்னு என்னது காத்திருந்த முனாஃபிக்கின்களுக்கும் யூதர்களுக்கும் இது ரொம்ப என்னது லட்டு மாதிரி இருந்துருச்சு அவர்களுக்கு விமர்சனம் செய்வதற்கு. இங்க பாருங்க தூதர் எதையோ மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. இவர் சொல்றாரு இது வரைக்கும் என்னது அல்லாவிடம் இருந்து எல்லா தூதருக்கும் வந்தது போல இவருக்கு வருதுன்னா எதுக்காக இவர் கிப்லாவை மாத்துறாருன்னு நிறைய கிரிட்டிசிசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராப்புல வைக்கப்பட்டது. அதனைத்தான் அல்லாஹ் சொல்றா, நீங்க உண்மையிலேயே வேதத்தினுடைய அறிவு கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்க இதனை விமர்சனம் செய்ய மாட்டீங்க, இது அல்லாவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய உண்மையாக நீங்கள் என்னது ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஒமா அல்லாஹு, மேலும் அல்லாஹ் இல்லை பாராமுகமாக எதனை அவர்கள் செய்கிறார்களோ இதனை அவர்களுக்கான ஃபுட் ஃபார் தாட்டாக அவர்களுடைய அரசியல் செய்வதற்கு இதனை ஒரு லாபமாக எடுத்துக்கொண்டவர்களை அல்லாஹ் என்னது நோட் செஞ்சிருக்கான். அல்லாஹ் அவர்களை கண்டுக்காம இல்லைன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கொடுக்கப்படுது. கது திட்டமாக நாம் காண்கிறோம், நீங்கள் திருப்புவதை உங்கள் முகங்களை வானத்தின் பால் திருப்புவதை, பிறகு ஆகவே நிச்சயமாக நாம் திருப்புவோம் உம்மை. அப்படின்னா தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி கிப்லத்தை ஒரு கிப்லாவை எதில் நீங்கள் விரும்பியிருந்தீர்களோ இந்த இந்த கிப்லாவுடைய வகி வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 2 ரக்காயத், அது சில பேர் ஜோஹர் அசர்னா சொல்றாங்க, முதல் 2 ரக்காயத்தினது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள். 3வது ரக்காயத்தும் 4வது ரக்காயத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரம் பக்கம் என்னது இந்த வகி இறங்கும் பொழுது தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வகி இறங்கியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து என்னது அஷரத்து முபஷரா சொல்லக்கூடிய 10 சஹாபாக்களுமாக எல்லோருமாக சேர்த்து என்னது கிப்லா 3வது 4வது ரக்காயத்தினது காபத்துல்லாவை நோக்கி அவர்கள் திரும்பினார்கள்னு அந்த வரலாற்று பின்னணினா நம்மளால பார்க்க முடியுது. ஃபவல்லி, எனவே திருப்புவீராக உமது முகத்தை எதன் பக்கம், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம். பிறகு நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் இருந்தாலும் சரி,
பிறகு திருப்புங்கள் உங்கள் முகங்களை அதனுடைய பக்கம். நிச்சயமாக எவர்களுக்கு கொடுக்கப்பட்டார்களோ வேதம், நிச்சயமாக அவர்கள் அறிவார்கள் இது அல்லாவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. உண்மை அவர்களுடைய இறைவனமிருந்து வந்திருக்கக்கூடிய உண்மைன்னு அவர்கள் அறிவார்கள். மேலும் அல்லாஹ் இல்லை பாராமுகமாக இல்லாட்டி கவனமற்றவனாக எதனை அவர்கள் செய்கிறார்களோ இதற்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை அல்லாஹ் கவனிக்காம இல்லைங்கிற அந்த செய்தியும் இங்கே வருகிறது. somebody can present. வலையின் ஆத்தைத்த. And surely if you were to bring those who were given the book with every sign, இதை இவ்வளவு சர்ச்சைப்படுத்துறாங்களே பீப்புள், அவர்களுக்கு நீங்கள் எத்துணை அத்தாட்சிகள் கொண்டு வந்தாலும் சரி, எத்தனை மிரக்கல் கொண்டு வந்து காட்டினாலும் சரி, மா தபியூ நாட் தே ஆர் கோயிங் டு ஃபாலோ யுவர் டைரக்ஷன். அவர்கள் அவர்களுடைய கிப்லாவை மாத்திக்க போறாங்களா? நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஜென்ரலி பீப்புள், முஸ்லிம்கள் அவர்களுடைய தொழுகையில் என்னது கிப்லாவாக காபத்துல்லாவை எடுத்துக்கிட்டாங்கன்னா, பிற சமூக மக்கள் எதனை எல்லாம் அவர்களுடைய கிப்லாவாக எடுத்துக்கிட்டாங்க? somebody can put it on chat. அது சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ பிற சமூகங்கள் எதனை எல்லாம் என்னது அவர்களுடைய கிப்லாவாக எடுத்துக்கிட்டாங்க. இங்க அதனை தான் எல்லாம் சொல்றா, நீங்கள் எத்தனை நீங்கள் அத்தாட்சிகள் கொண்டு வந்தாலும் சரி, அவர்கள் உங்களுடைய கிப்லாவை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அண்ட் நாட் தே ஆர் கோயிங் டு ஃபாலோ யுவர் கிப்லா. அண்ட் ஃபர்தர் and not you are the follower of their கிப்லா. நீங்க அவங்க கிப்லாவை எடுத்துக்க போறதில்லை. அப்போ கிப்லா என்னது? ஒவ்வொரு சமூகத்துக்குமான கிப்லா என்னது? வெவ்வேறுபட்டது. as people, as யாக்கூப் has rightly said, என்னது? people have taken என்னது idols. people have taken என்னது சன் ரைசிங் அவர் என்னது ஈஸ்ட் டைரக்ஷனை வெஸ்ட் டைரக்ஷனை, ஒவ்வொருத்தவங்க சிலதை நெருப்பை அவங்களுடைய கிப்லாவாக மாத்திக்கிட்ட போது பிற நிறைய சமூகங்களுக்கு என்னது தனித்தனி கிப்லாக்கள் இருக்குது. நீங்க அவங்க கிப்லாவை எடுத்துக்க முடியாது, அவங்க உங்க கிப்லாவை ஏத்துக்கவும் போறதில்லை. நீங்க அதுக்கான என்னது எந்த முயற்சியும் எடுக்கவும் தேவையில்லை. ஒமா பாதுகும் நாட் சம் ஆஃப் தெம் பி தாபியின். தாபியின் தபா தாபின்னா சொல்றோம்ல, அந்த வார்த்தை தான் அது. தபா அப்படின்னா ஃபாலோவர்ஸ். ஸோ இங்க டபுள் ஜபர்ல ஜேர்ல முடிஞ்சிருக்கு, அதனால என்னது ஃபாலோவர்ஸ் ஆயிடுச்சு. நாட் சம் ஆஃப் தெம் ஆர் தி ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிப்லா ஆஃப் சம் அதர்ஸ். அண்ட் வலையின் அண்ட் இஃப் யூ ட்ரை டு ப்ளீஸ் தெம், ஐயோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்காக ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, வலையின் ஆத்தைத்த. And surely if you follow their desires from after what came to you of the knowledge, அல்லாவிடமிருந்து ஒரு அறிவிப்பு வந்த பிறகு இதனை உலக மக்கள் எப்படி நினைச்சுக்குவாங்களோங்கிறதுக்காக நீங்க அவங்களுடைய ஆசாபாசங்களுக்காக உங்களை நீங்கள் ஏமாத்திக்கிட்டா, நீங்க அவர்களுடைய கருத்துக்கள் பின்பற்றினா, இன்ன வெரிலி யூ, இங்க யூங்கிற ரெஃபர்ஸ் டு whom, somebody can give a guess. வெரிலி யூ இசன். இதாவுக்கும் இதனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு தெரியும் இதா அப்படின்னா என்னது வென்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இதிலே டபுள் ஜபர் வந்துருச்சு அப்படின்னா இன் சச் அ கேஸ், இன் சச் அ கேஸ். இட்ஸ் அண்ட் ஜென்ரலி இட்ஸ் த்ரூ அவுட் என்னது குரான் இட் இஸ் மெயின்டைன் தட் லமின ஜாலிமீன், as people have rightly said, Allah is condemning Prophet sallallahu alaihi wasallam, Allah is cautioning Prophet sallallahu alaihi wasallam. இங்க ஒரு காலமும் என்னது இந்த அப்படின்னா எவ்வளவு பிரஷர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்திருந்தா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு கிரிட்டிக்கல் வார்னிங்னா என்னது கொடுக்க வேண்டியது. then you will become among the wrongdoers. never compromise on their statements. அல்லசீன ஆத்தைனாகும். and those whom we have given the book யாரிஃபுனஹு, இந்த கிதாபை அப்படின்னா இந்த கிதாபை இந்த மிசால் நிறைய தடவை குரான்ல யூஸ் ஆயிருக்கு. யாரிஃபுனஹு, they recognize it. if somebody comes up and read this book, you go and ask to some people who have reverted to Islam, this book doesn't look alien for them. Allah says, and they would recognize it as if they recognize their own sons. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஸ்கூல் வாசல்ல நிறைய பிள்ளைங்க வருது, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க வருது, அப்பாவும் சரி பையனும் சரி ரொம்ப குயிக்கா என்ன செஞ்சுக்குவாங்க, அந்த கூட்டத்திலிருந்து வர்றது கூட்டத்துல அவருடைய பையனை அவரால் என்னது ரொம்ப சீக்கிரம் என்ன செய்ய முடியும், நோட்டீஸ் பண்ண முடியும். இல்லாட்டி சில டைம் தான் பையன் ஒரு வேலை செஞ்சுட்டு போயிருந்திருப்பான், அவரால் அந்த ஆக்டிவிட்டிஸை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும், நம்ம பையன் வந்துட்டு போயிருக்காங்க. அது போலதான் இங்க அல்லாஹ் சொல்றான். இந்த வேதம் வந்திருக்கிறது, இதனை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய ஓன் பிள்ளைகளை உணர்வது போல, ரெகக்னைஸ் பண்ணுவது போல, இது என்னது அல்லாவிடம் இருந்தான் வந்திருக்கிறது என்னது அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியும், அவங்களால ஒத்துக்கொள்ள முடியும். இன்ன ஃபரீகன் and surely a party among them will surely conceal the truth while they know, சிலர் என்னது வேண்டுமென்றே என்னது மறைக்க பார்க்கிறார்கள். வல இனத்தை ஆத்தைத்த, நீர் கொண்டு வந்தால் எவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு எல்லா அத்தாட்சிகளையும், எத்தனை நீங்கள் கருத்துக்களை முன்வைத்தாலும் சரி, எல்லா அத்தாட்சிகளையும் மா தபிவு இல்லை அவர்கள்
அவர்கள் இல்லை, அவர்கள் பின்பற்றுபவர்களாக பின்பற்ற மாட்டார்கள். உங்களுடைய கிப்லாவை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். மேலும் இல்லை, நீங்கள் பின்பற்றுபவராக அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுபவராகவும் நீங்களும் இல்லை. பிறகு அவர்களில் சிலர் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள், சிலருடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். பிறகு இருந்தால், நீங்கள் விருப்பப்பட்டால், நீங்கள் அவர்களுடைய விருப்பங்களுக்கு பின்னர் எது வந்ததோ, நீங்கள் அதனை உமக்கு அறிவிலிருந்து வந்ததோ அதனை பின்பற்றினால், பிறகு நிச்சயமாக நீங்கள் அநியாயக்காரர்கள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள். பிறகு எவர்களுக்கு நாம் வழங்கினோமோ வேதத்தை அவர்கள் அறிவார்கள், இந்த வேதத்தை அறிவது போல தங்களுடைய சொந்த பிள்ளைகளை அறிவது போல அறிவார்கள். நிச்சயமாக ஒரு பிரிவினர் அவர்களிலிருந்து அவர்கள் மறைக்கின்றார்கள், உண்மையை மறைக்க பார்க்கின்றார்கள். வஹும் யாலமூன், அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய நிலையிலேயே. somebody can present. அல் ஹக்கும் ரப்பிக்கும், திஸ் த ட்ரூத் ஃப்ரம் யுவர் லார்ட். இது ஏதோ சும்மா அப்பசப்பையான ஸ்டேட்மெண்ட் இல்லை, இறைவனமிருந்து வந்திருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஃப்ரம் யுவர் லார்ட் வலா தக்கூன் என்ன நாட் யூ பிகம் அமங் தோஸ் ஹூ டவுட். இது தூதராக சொல்லியிருப்பாரோ, அவருடைய இஷ்டத்துக்காக செஞ்சிருப்பாரோன்னு எந்த விதமான விமர்சனங்கள் நீங்க வைக்காதீங்க. இறைவனமிருந்து வந்திருக்கக்கூடிய உண்மையான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. நம்ம கிப்லாவை ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடும் இல்லையா? ஆனா இதற்கு பின்னால் வரலாற்றில் இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இவ்வளோ ஸ்டேட்மெண்ட், கன்வின்சிங் ஸ்டேட்மெண்ட் அல்லாவின் புறத்திலிருந்து அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். வள்ளிக்குள்ளி விஜயஹத்தன். அண்ட் ஃபார் ஈச் கம்யூனிட்டி விஜயஹத்தன் தேர் இஸ் எ டைரக்ஷன். முஹுவ முவல்லிஹா தே டர்ன் டுவர்ட்ஸ் இட். அது எப்படி எல்லா சமூகங்களும் நடக்கிறதோ அது போல இந்த சமூகங்களுக்கு நடக்கிறது. இப்ப சர்ச்சையே இதை விட்டுவிட்டு, அதாவது எங்கே கிப்லா, எந்த கிப்லாவின் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சர்ச்சையை விட்டுட்டு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் தெரியுமா? ஃபஸ்தபிகுல் ஹைராத். ஸோ காம்பீட் ஈச் அதர் இன் குட் டீட்ஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறோம். அந்த மாநாட்டில் தொழுகிறதுக்காக ஏற்பாடு பண்ணலாம். தொழுவை நடக்கிற டைமை விட இந்த கிப்லாவை கண்டுபிடிக்கிற டைம்லையும் இல்லை, இது இப்படி திரும்பிடுச்சு, அப்படி திரும்பிடுச்சுங்கிறதுல தான் விமர்சனங்கள் ஜாஸ்தியாக இருக்கு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டிகிரி குறைஞ்சிருக்கணும்ல, இன்னும் ஒரு 1/2 டிகிரி திரும்பி இருக்கணும்லன்னு அவர்கள் அதனைத்தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதனைத்தான் நல்லா இங்க சொல்றா ஃபஸ்தபிகுல் ஹைராத். ஸோ அந்த பாயிண்ட்டை விட்டுவிட்டு எதுல நீங்க இருக்கணும்? யூ ஹவ் டு காம்பீட் ஈச் அதர் இன் டூயிங் குட் டீட்ஸ். நல்லவற்றை செய்வதன் பக்கம் நீங்கள் திரும்ப அதில் முந்தி அடிச்சு ஒரு முந்தி கொள்ளணுமே தவிர இந்த சர்ச்சைகள்ல உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். ஐனமா தக்கணும் சார். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க எங்கேருந்து நீங்க கிப்லா அந்த கிப்லாவை சொன்னதும், பைத்துல் முகதஸை நோக்கி துழுவ சொல்லி சொன்னதும் அதே இறைவன் தான். அந்த இறைவன் தான் இப்பொழுது அந்த கிப்லாவை காபத்துல்லாவுக்கு மாற்றிருப்பதும் அதே இறைவன் தான். அப்போ அதனைத்தான் நல்லா ஐனமா தக்கணும், வேறெவர் யூ மேபி, நீங்கள் எங்கே இருந்து இருந்தாலும் சரி, வில் பிரிங் யூ ஆல் டுகெதர். அல்லாஹ் இஸ் கோயிங் டு பிரிங் யூ ஆல் டுகெதர். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எதனை பார்த்திருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒரு நாள் ஒன்று சேர்க்க போறானா இல்லையா? அங்க போய் நம்ம ஃபைஸ்லா பண்ணிக்கலாம். இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வெர்லி அல்லாஹ் upon everything is all powerful and he has every ability to do so. வலிக்குள்ளி அல் ஹக்கு, இது உண்மையாக இருக்கிறது, உமது இறைவனமிருந்து வந்திருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஆக வேண்டாம் சந்தேகிப்பவர்கள் ஒருவராக. வலிக்குள்ளி விஜயத்தன். பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒரு திசை இருக்கிறது. அவர்கள் அதனை நோக்கி முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள், முன்னோக்கி இருக்கிறார்கள். ஃபஸ்தபிகுல் ஹைராத், எனவே முந்துங்கள் நன்மையான காரியங்களில். நீங்கள் எங்கிருந்த பொழுதிலும் சரி கொண்டு வருவான் உங்களை அல்லாஹ், அனைவரையும் ஒன்று சேர்த்து கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருள்களின் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கிறான். Yeah, somebody can present and close this session.